ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு டாக்கர் வால்யூம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டாக்கர் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது அது என்னது? இப்போ டாக்கர் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கண்டெய்னருக்கு அசோசியேட் பண்ணுறோம். ஒரு டிஸ்கை ஒரு கண்டெய்னருக்கு கொடுக்குறோம். இது ஏன் தேவைப்படுது? நம்ம இப்போ ஒரு கண்டெய்னரை ரன் பண்ணி அந்த கண்டெய்னர்ல ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம சேவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வந்து டாக்கர் ரன் -it. ஸோ இப்போ வந்து நான் உபுண்டு அப்படிங்கிற ஒரு கண்டெய்னரை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ அந்த கண்டெய்னர் இமேஜ் இல்லாதனால இப்போ அது புல் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அந்த கமாண்ட் ப்ராம்ப்டும் வந்துச்சு இல்லைங்களா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், எந்த லொக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ரூட்டில் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், myfile.txt. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபைல் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு, myfile.txt. ஸோ இப்போ இந்த ஃபைலில் நான் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, எக்கோ I am here அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை இந்த myfile.txtக்கு போட்டுட்டேன். இப்போ கேட் பண்ணி பார்த்தேன்னா அந்த கண்டென்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கண்டெய்னரை எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டெய்னரை எக்ஸிட் பண்ண பின்னாடி டாக்கர் ps-a போட்டேன்னா இது வந்து ஒரு எக்ஸிட்டட் கண்டெய்னர் இல்லைங்களா? இப்போ பெரும்பாலும் இந்த கண்டெய்னர்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ஒருவேளை இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எப்படி லாகின் பண்ணுவோம்? இந்த கண்டெய்னர் கூட திருப்பி அட்டாச் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாக்கர் ஸ்டார்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் டாக்கர் அட்டாச் கொடுத்துட்டோம். இப்போ இந்த கண்டெய்னரில் போய் பார்த்தீங்கன்னா myfile.txt இருக்கு. ஆனால் இந்த கண்டெய்னர் வந்து எப்போதும் அப்படியே இருக்குமா? நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, கண்டெய்னரை வந்து எக்ஸிட்டட் கண்டெய்னர்ஸை க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ க்ளீன் பண்ணிட்டா என்ன நடக்கும்? டாக்கர் கண்டெய்னரில் ப்ரூன் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அன்யூஸ்டு கண்டெய்னராக இருந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும். இப்போ என்னாச்சுன்னு பாருங்களேன். பாருங்கள், அந்த கண்டெய்னர் போயிடுச்சு. அப்படின்னா என்னுடைய myfile.txtங்கிறது என்ன ஆயிடுச்சுங்க, பெர்மனண்ட்டாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கண்டெய்னரில் ஒரு அப்ளிகேஷன் ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய லாக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஆனால் அந்த லாக்ஸை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெளியே ஸ்டோர் பண்ணி வைக்கணும், கண்டெய்னருக்கு வெளியே. ஏன்னா கண்டெய்னருக்கு உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா என்ன ரிஸ்க் இருக்குன்னா, நாளைக்கு அந்த கண்டெய்னரை க்ளீன் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டாக அந்த லாக்ஸ் எல்லாமே நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு ஒரு பர்சிஸ்டன்ட் ஸ்டோர் கொடுக்கறதுக்காக தான் டாக்கர் வால்யூம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாக்கர் வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி கிரியேட் பண்ணுறது பாருங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிட்டு அந்த வால்யூமை நம்ம இந்த கண்டெய்னருக்கு அட்டாச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ டாக்கர் வால்யூம் எல்எஸ் அப்படின்னு போட்டால் எந்த ஒரு வால்யூமும் கிரியேட் ஆகலை இல்லைங்களா? எந்த வால்யூமும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணுறேன், டாக்கர் வால்யூம் கிரியேட். இப்போ என்ன பண்ணணும், இந்த இதுக்கு நான் ஒரு பேர் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா, myU drive அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வால்யூம் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்த வால்யூமை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, நம்மளால் அட்டாச் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வால்யூமை பற்றிய டீட்டெயில் நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், myU driveன்னு கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன சொல்லுது, இது எந்த டைமில் கிரியேட் ஆகிருக்கு, லோக்கலில் கிரியேட் ஆகிருக்கு, எந்த இடத்துல இருக்கு, மவுண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா warlib docker volumes myU drive அப்புறம் _data. ஸோ இந்த இடத்துல தான் இந்த myU drive அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதான் இது ரெண்டும் மேப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி இதை ஒரு கண்டெய்னருக்கு அட்டாச் பண்ணுறது பாருங்களேன். டாக்கர் ரன் -it. இப்போ இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணலாம்னா, myU drive1 அப்படின்னு ஒரு பேர் வச்சிடலாம்.
இப்போ வந்து -v அப்படிங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணணும். இந்த -vங்கிறது தான் நம்ம வால்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பேராமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா myU drive அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து myU drive அப்படின்னு மவுண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா உபுண்டு. இப்போ என்ன நடக்குது? ஏற்கனவே அந்த myU drive அப்படிங்க 1ல் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 அப்படிங்கிறதுல நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா myU drive அப்படின்னு ஒரு டிரைவ் வந்து நம்முடைய கண்டெய்னருக்கு வந்து மவுண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த myU driveல நம்ம ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா echo I am inside the drive file.txt அப்படின்னு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலுடைய கண்டென்ட்டும் நம்ம போட்ட கண்டென்ட்டு அதில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டெய்னரை எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் விட்டு வெளியே வந்துட்டோம். இந்த வால்யூம்ங்கிறது தனியான ஒரு ரிசோர்ஸாக இருக்கிறனால இந்த வால்யூமை என்னால் என்ன செய்ய முடியும்? இன்னொரு கண்டெய்னரோடையும் அட்டாச் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்போ இதை முடியுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா myU_drive3ன்னு இன்னொரு புது கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த கண்டெய்னரில் டிரைவ் அட்டாச் ஆகிருக்கா? அட்டாச் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த டிரைவில் போகிறேன். இதில் நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் இருக்கா? பாருங்கள், drive file.txt இதில் இருக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ கேட்டு பாருங்கள் I am inside the drive. அப்போ பாருங்கள், நம்மளால் என்ன செய்ய முடியுதுன்னா வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் வால்யூமை மல்டிபிள் கண்டெய்னர்ஸோடு நம்மளால் அதை அட்டாச் பண்ண அல்லது மவுண்ட் பண்ண முடியுது. இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த கண்டெய்னரை ரிமூவ் பண்ணிட்டேன். docker rm myU_drive_2. இப்போ நான் இந்த drive_2 நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். என்னுடைய டேட்டா வந்து இல்லாமல் போயிருக்குமா? பாருங்களேன் என்ன நடக்குது. நான் அந்த கண்டெய்னரை டெலீட் பண்ணியிருந்தாலும் my4ன்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறேன்னா பாருங்க cd பாருங்க அந்த டிரைவுங்கிற ஃபைல் அப்படியே இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ஒரு பெர்சிஸ்டன்ட் வால்யூம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வால்யூம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணும்போது பைண்டட் மவுண்டிங் அல்லது அன்பைண்டட் மவுண்டிங் செய்யலாம். இப்போ நம்ம பண்ணது வந்து அன்பைண்டட் மவுண்டிங், அதாவது வால்யூமை நம்ம தனியாக கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வால்யூமை தூக்கி நம்ம என்ன பண்ணோங்க ஒரு கண்டெய்னரில் அட்டாச் பண்ணோம். இப்போ பைண்டட் மவுண்ட்னா என்னது? பைண்டட் மவுண்ட் அப்படின்னா நம்ம டைரக்டாகவே வால்யூம் கிரியேட் பண்ணாமலேயே இதை செய்ய முடியும். எப்படி செய்யறது? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்முடைய இதில் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். mkdir கண்டெய்னர் வால்யூம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே தான் பண்ண போகிறேன். docker run -it-name bind volume 1-v. இதில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து /home vinodeva full இதில் ctr வால்யூம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், my drive அப்படின்னு மேப் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், உபுண்டு. இப்போ பாருங்களேன் என்ன ஆயிருக்கு, my drive அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த my driveல போயிட்டு நம்ம ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம். echo I am from my drive file.txt. இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சா my driveல? அங்கே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம போட்ட கண்டென்ட்டும் அதில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிட் கொடுத்துட்டேன். இப்போ நான் கண்டெய்னர் விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நான் இந்த கண்டெய்னருக்கு எந்த வால்யூமை மவுண்ட் பண்ணேன்? ctr வால்யூமை தான் மவுண்ட் பண்ணேன். அப்படின்னா நான் கிரியேட் பண்ண அந்த ஃபைல் .txt இதுக்குள்ளே இருக்கணுமா இல்லையா? செக் பண்ணி பார்க்கலாங்களா? பாருங்களேன், இருக்கா ஃபைல் .txt. இதோடைய ஃபைல் பாருங்கள், I am from my drive.
ஸோ அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி அதை அட்டாச் பண்ண முடியும். இல்லாட்டி டைரெக்டாகவே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை நம்ம இன்னொரு மவுண்ட் வால்யூம்க்கு நம்ம டிரைவாக அதை வந்து மவுண்ட் பண்ண முடியும் அல்லது பைண்ட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுக்கு என்ன அட்வான்டேஜ்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வால்யூம் கிரியேட் பண்ணும்போது அதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஒன்று, நம்ம எப்போதுமே வால்யூம் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, அப்படி பண்ணும்போது தான் நமக்கு நிறைய விதத்தில் நம்முடைய வால்யூமை ட்ராக் பண்ண முடியும், ஃபில்டர் பண்ணலாம் முடியும். docker ps -a -filter volume equal to my_u_drive. பாருங்க என்ன சொல்லுது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா my_u drive 4 my_u drive 3. ஸோ இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸும் இந்த my_u driveங்கிற வால்யூமை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. அப்போ ட்ராக் பண்ண முடியுது. ஆனால் நம்ம வந்து டைரெக்டாக ஒரு டைரக்டரியவே நம்ம வந்து பைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதை அந்த மாதிரி நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த வால்யூமை வந்து நம்ம யூனி டைரக்ஷனாலும் பண்ணலாம், பை டைரக்ஷனாலும் பண்ணலாம். ஸோ யூனி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரீட் ஒன்லி மவுண்ட். ஸோ அதை வந்து வச்சு வெறுமனே நம்ம வந்து ரீட் தான் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம எடிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இதையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நம்ம என்ன பண்ணலான்னா my_u drive 5ன்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து :RO அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குது பாருங்கள். இப்போ ஒரு டிரைவ் வந்து மவுண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு mu டிரைவ் இருக்குது, cd mu டிரைவ் இருக்குது. இப்போ நான் இதில் போகிறேன், ஃபைலை ரீட் பண்ண முடியுதா? ரீட் பண்ண முடியுது. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எக்கோ mro. பாருங்க என்ன சொல்லுது, ரீட் ஒன்லி ஃபைல் சிஸ்டம். அப்படின்னா இந்த கண்டெய்னரால் என்ன செய்ய முடியாது, இந்த டிரைவுக்கு கண்டென்ட்டை எழுத முடியாது. ஏன்னா நம்ம மவுண்ட் பண்ணும்போது அதை என்ன மவுண்ட்டுன்னு சொன்னோம், நம்ம RO அல்லது ரீட் ஒன்லி அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா யூனி டைரக்ஷனல் அல்லது பை டைரக்ஷனல் நம்ம அதை டிசைட் பண்ணிக்கலாம். யூனி டைரக்ஷனல்னு சொல்லும்போது ரீட் ஒன்லி மோடில் வந்து ஒரு வால்யூமை மவுண்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் வால்யூம்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.